ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஹாப்பி சண்டே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக நான் முறுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த முறுக்கு பார்த்தீங்கன்னா பண்ணுறதுக்கு தேவையான அளவு 1 கிலோ அரிசி வந்து ஊற வச்சு, அதாவது 1 ஹவர் ஊற வச்சு மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 200 கிராம் பொட்டுக்கடலை வந்து லைட்டாக வறுத்து மிக்சியில் பவுடர் பண்ணி அந்த அரிசி மாவு கூட சேர்த்துக்குங்க. ஒரு 1/4 கேஜி 250 கிராம் வந்து கடலை மாவு சேர்த்துக்கிட்டேன். கூடவே பார்த்தீங்கன்னா எள்ளு, ஓமம், ஜீரகம், பெருங்காயம், சால்ட்டு இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு நம்ம முறுக்கு செய்யணும். இப்போ பார்த்தீங்கன்னா பிளேட்டில் வந்து பொட்டுக்கடலையை லைட்டாக வறுத்து பவுடர் பண்ணி எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து அரிசி மாவும் வந்து நான் தனியாக பவுடர் பண்ணி ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன் 1 கேஜி அளவுக்கு. இது கூடவே பார்த்தீங்கன்னா எள்ளு, ஓமம், ஜீரகம், பெருங்காய பவுடர் எல்லாமே சேர்த்துக்கிட்டேன். அரிசி மாவு ஃபஸ்ட்டு பொட்டுக்கடலை மாவு சேர்த்தேன், அடுத்தது அரிசி மாவு, இப்போ கடலை மாவு சேர்த்துருக்கேன். ஸோ 3 மாவு வச்சு தான் நான் அந்த முறுக்கு பண்ணியிருக்கேன். முறுக்கு வந்து பல விதமான டைப்பில் பண்ணலாம். உளுந்து மாவு சேர்த்து பண்ணுவாங்க, இல்லைன்னா பாசிப்பருப்பு பவுடர் போட்டு பண்ணுவாங்க, பாசிப்பயிறு முறுக்கு பண்ணுவாங்க. ஒவ்வொரு விதத்தில் பண்ணுவாங்க. வெறும் அரிசி மாவு வச்சு முறுக்கு பண்ணுவாங்க. நான் பண்ணது இன்றைக்கி பொட்டுக்கடலை, கடலை மாவு, அரிசி மாவு வச்சு பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா இந்த மாவு பிசைகிறதுக்கு ஒரு பவுலில் வந்து தண்ணி எடுத்துக்கிட்டு சால்ட்டை வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ அந்த உப்பு தண்ணியை சேர்த்து தான் இந்த மாவை பிசையணும். நம்ம போட்டது எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, கூடவே வந்து நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம், இல்லைனா பட்டர் சேர்த்துக்கலாம். ஆயில் கூட சூடாக இருக்கிற ஆயில் கூட இதை சேர்த்து பண்ணிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி எதுவுமே சேர்த்துக்கல. ஏன்னா ரொம்ப எதுக்கு எல்லாமே அது ஆயிலு, நெய், அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் சேர்க்கும்போது நமக்கு வயிறு அப்செட் ஆகிடும். அதனால் நான் அதிகமாக எதுவுமே சேர்த்துக்கல. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியை ஊற்றி இந்த மாவில் பிசைஞ்சு எடுத்துக்கணும். நம்ம மாவு பிசைஞ்சு முடிக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம கையில் எடுத்தால் ஒட்டக்கூடாது, பிளேட்லேயும் எங்கேயும் ஒட்டியிருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம கரெக்டான பதத்தில் இந்த முறுக்கு மாவு ரெடி பண்ணியிருக்கோம், கரெக்டான டைப்பில் பிசைஞ்சிருக்கோன்னு அர்த்தம். பாருங்கள், நான் கையில் அழுத்தி பார்க்குற பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி பதத்தில் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும் முறுக்கு மாவு. இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஆயில் வந்து அதிகமாக இழுக்காது, சாஃப்டாகவும் இருக்கும் முறுக்கு. இப்போது கடாயில் பார்த்திங்கன்னா நான் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிட்டு, சட்டி காஞ்சதும், அதாவது கடாயில் வந்து ஆயில் எல்லாமே ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு துளி போட்டு பார்க்கணும் மாவு. நம்ம மாவு போட்டது மேலேருந்து, அதாவது கீழேருந்து மேலே எலும்பி வந்தால் ஆயில் நல்லா சூடாயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா முறுக்கு போட்டு எடுத்துட்டேன். நான் வந்து முறுக்கு பிழியிறது வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஒரு சைடு ஃபோன் வச்சுட்டு தான் வீடியோ ஷூட் பண்ணுறேன். என்னால் ட்ரைபேட் வச்சு வீடியோ எடுக்க முடியல. அதுக்குள்ளேயே என்னோடய குட்டி பையன் பார்த்திங்கன்னா வந்து எல்லாத்தையும் தள்ளி விட்டு ஒரு வழியாக ஆக்கிடுவான். பாருங்கள் முறுக்கு எவ்வளோ கிறிஸ்பியாக டேஸ்டியாக வந்திருக்குன்னு. என் பையன் இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குமா, எம்மிமா எம்மிமான்னு சொல்லிகிட்டு இருந்தான். எனக்கு அவனோட ஹாப்பினஸ் தான் எப்போதும் முக்கியம். அவனுக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் நான் எப்போதும் பண்ணி கொடுத்துட்ருப்பேன். அதிகமாக வெளியில் வந்து எதுவும் வாங்கிறதில்ல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.